ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில் வழக்கு என்பது மாறாத ஒன்றா இருக்கும். பஸ் நான் என்ன கோர்ட்டுக்காக போய் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோர்ட்டுக்கெலாம் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வழக்கு, சுருக்கமாக சொல்லப்போனால் வழக்கு இல்லாமல் ஒருவர் இல்லைன்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மண்டைக்குள்ளே போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லது பிசாசு யாரையா எழுப்பி விட்டுரும். எதுலையாவது ஒன்றில் சிக்கிக்கிடணும். ஏன்னா 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்துன்னா அது 2 பேரையும் என்ன செய்யும், தொந்தரப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. இந்த வாரத்தின் கடைசி நாளில் கூட நீங்கள் அப்படி ஒரு கேள்வியோடு உட்காந்து இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சிக்கு, வேலைக்கு போகிற இடத்துல மேனேஜருக்கு நமக்கு பிரச்சனை, டீம் லீடருக்கு நமக்கு பிரச்சனை, பஸ்ஸிலே சில பேர் நமக்கு பிரச்சனைக்குன்னு வருவான், ட்ரெயினில் வருவான். அது ஏதாவது ஒரு வழக்குன்னு வந்துட்டு இழுத்துகிட்டே கிடக்கும். சில கணவன் மனைவிக்கு கூட பல வருஷமாக. சப்போஸ் நீங்கள் கூட அதில் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை தான் பைபிள் சொல்லு. அதனால தான் சில பரிசுத்தவாங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஒதுங்கி போகிறதுனால நம்ம தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போகிறவங்கன்னு அர்த்தம். சில விஷயத்தை விட்டு ஒதுங்கிருங்க, வழக்கை விட்டு விலகிருங்க. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அவர் ஒரு நியாயாதிபதி இல்லையா? அவர் வழக்குக்கு ஒரு முடிவு என்ன செய்வார்? ஆமாம், இது எல்லாருடைய வாழ்க்கையில் இருப்பது அதுதான். அதனால் அதான் மூடன் வழக்கை கொழுவுறான். சில பேர் பிரச்சனை இழுக்கிறதே நினச்சிருப்போம். வழக்கை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் ஒரு ஆளாக கூட நம்ம தூர போயிடுவோமே. கர்த்தர் பார்த்து கொள்வார். பைபிளில் பார்த்திங்கன்னா தாவீது தனக்கு பிரச்சனை வரம்லாம் ஆண்டவர் கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்குறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். பாருங்க, ஒரு பட்டணமே இருந்திருக்கு. ஆபேலுக்கு போனால் வழக்கு தீரும். அப்போ அந்த ஆபேலில் இருந்த மனிதர்கள் அவ்வளவு நியாயமானவர்கள். அவங்களே அப்படி இருந்தாங்கன்னா நீதி உள்ள நியாயாதிபதி இயேசுகிட்ட போனால் வழக்கு தீருமா தீர்றா? கண்டிப்பாக தீரும். அதான் தாவீது எப்போதுமே ஆண்டவர்கிட்ட வழக்கு வச்சுருவான். சவுல் எழும்பின போதும் வச்சான், அப்சலோம் எழும்பின போதும் வச்சான். எல்லா வழக்குகளையும். அதேபோல் இந்த சேபான் ஒருத்தன் திடீர்னு அவனுக்கு விரோதமாக வந்துட்டான். அப்போ தான் யோவாப்பு அவனுடைய சகோதரன் போய் யுத்தத்துக்கு போகிறாங்க. பட்டணத்தை நெருங்கும் போது அதில் உள்ள ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ கூப்பிடுதாள், ஐயா ஆபேல் இது எருசலேமில் இது தாய் பட்டணமாக இருக்க, நீ இப்போ போய் இதை அடிக்க, அதெல்லாம் கிடையாது, சேபாவுடைய தலை தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னபோது அவள் ஞானமாய் பேசி அந்த காரியத்தை கர்த்தர் அந்த வழக்குக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டார். பற்றிலாம் அவங்க யுத்தமே பண்ணலை. அதேபோல் நீங்களும் நாமும் யுத்தம் பண்ண வேண்டாம். வழக்கை கொழுவுகிறவர்கள் கொழுவிக்கொண்டே இருக்கட்டும். பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஆமானுக்கு பாருங்கள், மொர்தெக்காய் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த மொர்தெக்காவே தான் நோன்றது. அவன் நன்மை செய்கிறவன், இஸ்ரவேலுக்காக பரிந்து பேசுகிறவன். சில பேரை பிசாசு கையில் வச்சுருப்பான். ஊழியர்களுக்கு விரோதமாய், நல்ல விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமான்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். முடிவு பார்த்தீங்களா? ஆமான் தூக்கு மரத்தை செய்து மொர்தெக்காயை தூக்கி போடணும்னு நினச்சான். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆமான் தான் தூக்கு மரத்தை செய்து கடைசியில் ஆமானே தூக்கி போட்டாங்கன்னு வசனம் முடியுது. அதனால் யார் நமக்கு வழக்கை குழுவினாலும் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தான் அந்த முடிவை கொடுப்பாரே தவிர, மொர்தெக்காய் என்ன செய்தான்? உயர்த்தப்பட்டான். உங்கள் வழக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வரட்டும், ஜெயமாய் முடியும். காட் பிளஸ் யூ.